சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 1915 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4%. ஸோ சுபிக்ஷா நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. சுபிக்ஷாவில் முடிஞ்ச அளவுக்குமே அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியல அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட கேம் அவங்க விளையாடினாங்க. பட் வந்து வியானா விக்ரம் கூட சேர்ந்து கொஞ்சம் அவங்க காணாமல் போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக வந்துட்டிங்களா, ரிலேஷன்ஷிப்பை வெளில வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கணும் அவசியம் கிடையாது. பட் வந்து சுபிக்ஷாவோட கேம் வந்து ஓகே. இன்னைக்கு கூட வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து பி பாக்ஸிங் தெரியும், உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு 4 பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து ஹமீத் அவர்கள். அவரோட ஓட்டிங் 1673 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 3% எடுத்திருக்காரு. ஸோ அமித் வந்து ரியல் குட் சோலு. பட் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஸோ அவர் எல்லாமே தெரியுது. பட் வந்து பிக் பாஸ் வீட்டில் எப்படி விளையாடணுன்றதான் தெரியல. ஆக்சுவலி அவர் வந்து மலையாளத்தில் வந்து பிக் பாஸ் பேசியிருக்கான வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு சொன்ன நல்ல விஷயம் தான். பட் வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்கிற மாதிரி எதுக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அது சொல்கிறது பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் பண்ணும்போது இவர் எங்கெல்லாம் லாக் ஆகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட அந்த அட்வைஸ் சொல்கிறதுக்கும் அட்வைஸ் கேட்குறதும் உட்காந்துட்டு தான் லாஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய நேரம் பார்வதியோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு, சாண்ட்ராவோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு, இவங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தே இருந்தார். ஸோ கானாயத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆனார். ஓகேங்களா, அவர் கூட பாட்டு பாடி 2 பேரும் வைப்பில் இருந்து அது ஒரு நல்ல ஹைலைட்டாக இருந்துச்சு. இவங்க கூட இருக்கிறதால வந்து இவர் வந்து ரொம்ப டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க கூட அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பதிவு பண்ணுங்களா. நன்றி.